பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். விஜய் சார் மாதிரி இருக்காரு. விஜய் சார், என்னாச்சு சார்? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? யாரையாவது அட்மிட் பண்ணிருக்கீங்களா சார்? என் பொண்ணு வெண்பாவா? அட கடவுளே, என்ன சார் சொல்றீங்க? வெண்பா பாப்பாக்கு என்னாச்சு? வார்ட்ரோப்ல மாட்டிக்கிட்டா, மூச்சு திணறி அப்படியே மயங்கிட்டா. ஐயோ சார், நீங்க பாப்பாவை கவனமா தானே சார் பாத்துப்பீங்க? எப்படி சார் இப்படி நடந்துச்சு? சார் பாவம் சார், அவ சின்ன பொண்ணு சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெண்பா பாப்பாக்கு எதுவும் ஆகாது. சாமி கும்பிட்டுட்டு கோயில்ல இருந்து நேரா கடவுள் இங்க அனுப்பி வச்சிருக்காரு சார். சார் இங்க பாருங்க சார், எல்லாமே சரியாயிரும் சார். பாப்பாக்கு ஒன்னும் ஆகாது. உங்க வாய் வார்த்தை பலிக்கட்டும் அரவிந்த். என் பொண்ணு மட்டும் பத்திரமா வரலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சார் நல்லதே நினைப்போம் சார், நல்லதே நடக்கும். சார் நான் தான் சொல்றேன்ல, டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாப்பாக்கு எதுவும் இல்ல, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சார். கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமா சார், இந்த மாதிரி நான் சொல்ற விஷயம் எல்லாமே நடந்திருக்கு சார். நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸ் அரவிந்த். ஆமா, நீங்க எப்படி இங்க? அது ஒண்ணும் இல்ல சார், என் கேப் வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. அச்சச்சோ, உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்ல சார், கேப்ல வந்த என் கஸ்டமர் பொண்ணுக்கு தான் கொஞ்சம் அடிபட்டுருச்சு சார். இப்ப எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு ஒரு டிடி ஊசி போட்டு டேப்லெட் கொடுத்துட்டாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, இங்கே தான் வச்சேன். இந்தாங்க சார், இதை வாங்கிட்டு மனசுல முருகனை நினைச்சுக்கிட்டு பாப்பாக்கு வச்சு விடுங்க சார். பாப்பா உடனே எந்திரிச்சு உட்காந்துருவா. வாங்கிக்கோங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த். சார் என்ன சார் நீங்க? சார் நீங்க முதல்ல கண்ணை தொடங்க சார். சார் அன்புக்கெல்லாம் எப்பவுமே நன்றி சொல்லாதீங்க சார். நான் வீட்டுக்கு வந்து பாப்பா ஒரு நாள் பாக்குறேன் சார். பாய் சார், நீங்க தைரியமா இருங்க. சரிங்க, பாருங்க. தேங்க்ஸ். அரவிந்த், ஹலோ. மல்லி, நான் இங்க எஸ்ஏ ஹாஸ்பிட்டல்ல விஜய் சார் பார்த்தேன். வெண்பா பாப்பாவை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னங்க சொல்றீங்க? வெண்பாவை அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னாச்சு அவளுக்கு? கட்டாயிருச்சா? மல்லி, என்ன மல்லி பேச்சு மூச்சே காணோம்? அழுறியா? ஓ, வெண்பாவை கூட இருந்தே கவனிச்சிருக்கேன்ல, கஷ்டமா தான் இருக்கும். வெண்பாவுக்கு ஒண்ணுமே ஆகாது, சாமியை வேண்டிக்கோ. நானும் விபூதியெல்லாம் சாட்டை கொடுத்துருக்கேன். உனக்கு விஷயம் தெரியணும்னு தான் என்ன முருகன் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு போல. அவர் ஃபுல் முருகன். மல்லி, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிடுவார். சரியா? டாக்டர், என்னாச்சு டாக்டர்? வெண்பா எப்படி இருக்கா? கண்ணு முழிச்சிட்டாளா? ரொம்ப நார்மலா இருக்கா விஜய், நீங்க பயப்படாதீங்க. டாக்டர், நீங்க நிஜமா தானே சொல்றீங்க? அவ கண்ணு முழிச்சிட்டால? அவளுக்கு மூச்சு திணறலாம் ஒண்ணும் இல்லல்ல? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவ கண்ணை முழிச்சு பார்த்தா, ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கா. மூச்சு திணறல் உடனே போகாது விஜய், கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ சரியாயிடுவா, கவலைப்படாதீங்க. இப்போ ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு, அவளை நார்மல் வார்டுக்கு மாத்த சொல்லியிருக்கேன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். நோ பயப்படாதீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வெண்பா பாப்பாக்கு எதுவும் ஆகாது.
சாமி கூப்பிட்டுட்டு கோயில்ல இருந்து நேரா கடவுள் இங்கே அனுப்பி வச்சிருக்காரு சார். சார் இங்க பாருங்க சார், எல்லாமே சரியாயிரும் சார். சார் நான் தான் சொல்றேன்ல, டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாப்பாக்கு எதுவும் இல்ல, நீங்க கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க சார். கண்டிப்பா சொல்லுவாங்க. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சேச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பயப்படாதீங்க. வரேன். ஏன் முள்ளு வழியில் சின்ன முயலா வந்த மகளே, ஓ அன்ன விழியில் அள்ளி முடிச்ச தின்னாகளே, ஓ கண்ணக்குழியில் இந்த சிரிப்பு தங்கி விடுமே. மாமா என்ன மன்னிச்சிருங்க. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையெடு, எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. என்ன உன்னை அக்காவும் வீட்டுக்கு தானே போக சொன்னேன். இப்ப எதுக்கு கால்ல விழுந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க சொன்ன மாதிரி வெண்பாவை நான் சரியா பாத்துக்கல, அத நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க. I deserve that. நீ ஒத்துக்கிறதால எல்லாம் மாறிடவா போகுது? வெண்பாவா நலங்கானா? உனக்கு நலங்கு தான் முக்கியம். இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல புரிஞ்சுக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா? எனக்கு நலங்க கல்யாணம் தான் முக்கியம்னா வெண்பா நான் கண்டிப்பா நல்லா பாத்திருப்பேன் மாமா. வெண்பா நல்லா இருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு எல்லாமே புரியும் மாமா. நீங்க வெண்பாவுக்காக தான் கல்யாணமே பண்ண சம்மதிச்சீங்கன்னு புரியாமல எனக்கு இல்ல. வெண்பா உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் வெண்பா தான் மாமா முக்கியம். இந்த சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல வச்சு இதெல்லாம் பேசணும்னு அவசியமா என்ன? என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருங்க மாமா, நான் இப்பவே கிளம்பிடுறேன். ஆனா இனிமே நான் மட்டும்தான் வெண்பாவை பார்த்துப்பேன், இது சத்தியம். இப்ப நான் சத்தியம் பண்றதுக்கோ நான் உன்னை மன்னிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. என் பொண்ணை இப்ப நார்மல் வார்டுக்கு மாத்த போறாங்க, அவளை நான் பாத்துக்கணும். நீ முதல்ல போகிறது. விஜய், ரஞ்சிதா என் பொண்ணுங்கிறதுக்காக ஒண்ணும் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கணும். இவ்ளோ தூரம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டு உன் கால்ல வந்து ஒரு பொண்ணு விழறான்னா அதுக்கு நீ மதிப்பு கொடுக்கணும்டா. இது ஒண்ணும் லேசான விஷயமே கிடையாது. யாராலையும் இப்படி பண்ண முடியாது விஜய். என் மக உண்மையாவே வெண்பா மேல அன்பு வச்சு அவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிதான் ஒரு பொது இடத்துல தான் தப்ப உணர்ந்து உன் கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேக்குறா. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருடா. அக்கா, இந்த எமோஷனல் டிராமாக்கெல்லாம் நான் மசிக்க மாட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க மாமா, நான் இப்ப பண்ணத உண்மையா வெண்பாவை சரியா கவனிக்காம விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். யாரு தெரியுமா எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க? அந்த மல்லி. அவள மாதிரி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற ஒருத்தைய நான் வாழ்நாள்ல பார்த்ததே இல்ல. ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவா, அன்பானவ மாதிரி பேசுவா. ஆனா அவ மனசுல விஷம் அவ்வளோ இருக்கு. அவளுக்கு இந்த சொகச வாழ்க்கை வேணும் மாமா. அவ எங்க வந்து தனமாமா ஸ்பூன் ஃபோர்க் வச்சு சாப்பிடுறதே பாத்திருப்பா. அதெல்லாம் எங்க மாமாவால தானே அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் மாமா அவ உங்களையே சுத்தி சுத்தி வர மாதிரி, உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கா. அதே எண்ணத்துலதான் அவ வெண்பா கிட்டயும் அன்பா இருக்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பா. இந்த வீட்டுக்கு உங்களை திரும்ப கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு அவ வெண்பாவை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏய், மல்லி நல்லவளோ இல்ல கெட்டவளோ, இப்ப இங்க வந்து அதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னு நான் கேக்குறேன். நான் ஏன் சொல்றேன்னு தெரியுமா மாமா? நான் நலுங்க கொக்குறதுக்கு முன்னாடி வெண்பா மல்லி கிட்ட போன் பேசிட்டு இருக்கறத நான் பார்த்தேன். அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன். ஆமா, பீரோன்னு வெண்பா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சுடா. அக்கா, நான் உன்னை நம்பலாமா? நீ ஏதோ போய் சொல்லல. ஏய், என்ன நம்புடா, என் மக மேல சத்தியம். மாமா, நான் இல்லாத ஒன்ன நடந்ததால சொல்ல மாட்டேன்.
ஏன்னா இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சின்ன விஷயத்துக்கு நான் போய் சொன்னா என் வாழ்க்கைய நான் போய் ஆக்குறேன்னு அர்த்தம். ஆனா நல்ல நேரம், அந்த மல்லியை நம்ம சரியான நேரத்துல பிரிச்சோம். இனிமே வெண்பாவை நான் போன் கூட பேச விட மாட்டேன் மாமா. எங்க பாருங்க மாமா, வெண்பாவை நான் சரியா பாத்துக்காததுக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. வெண்பா வேணும்னா வெண்பாவுக்கு மல்லி வேண்டான்னு ஸ்ட்ரிக்டா இருக்கணும் மாமா. நான் இருப்பேன். வெண்பாவுக்கு எல்லாமாவும் இருப்பேன். மல்லி, மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.